அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுருக்கமான வரலாறு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திமிஸ்க் என்னும் நாட்டில் ஃபர்தா என்ற கிராமத்தில் பிறந்தார்கள். அந்நாட்டை நம்ரூத் என்ற அரசன் ஆட்சி புரிந்து வந்தான். அந்நாட்டு மக்கள் சிலை வணக்கம் செய்து வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளம் வயதிலிருந்தே உண்மையான இறைவனை காண துடித்தார்கள். நபி அவர்கள் இரவில் வானத்தை நிமிர்ந்து பார்த்தார்கள். நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதை பார்த்து இது எனது இறைவன் என்றார்கள். சந்திரன் வந்தவுடன் நட்சத்திரங்கள் மறைந்துவிடவே மறைந்துவிடும் எதுவும் எனது இறைவன் அல்ல என்றார்கள். பின்பு பிரகாசித்த சந்திரனை பார்த்து சந்தேகமின்றி இதுதான் என் இறைவன் என்றார்கள். அதுவும் காலையில் மறைந்திட மறையக்கூடியவை என்னுடைய இறைவன் அல்ல என்றார்கள். பின்பு பிரம்மாண்டமாக தெரிந்த சூரியனை பார்த்து இது எனது இறைவன் என்றார்கள். மாலையில் அதுவும் மறைந்து விடவே அனைத்தும் எனது இறைவன் அல்ல என்று கூறினார்கள். 6:76-78. பின்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தாயாரை பார்த்து என்னருமே தாயாரே, உங்களது இறைவன் யார் என்று கேட்க உனது தந்தையே இறைவன் என தாய் பதில் கூறினார்கள். உடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது தந்தைக்கு யார் இறைவன் என கேட்க உனது தந்தைக்கு இறைவன் அரசன் நம்ரூத் என கூறினார்கள். அரசன் நம்ரூதுக்கு யார் இறைவன் என கேட்க தாயார் பயந்து போய் மகனே அப்படி கேட்காதே, அரசர் நம்ரூதுக்கு தெரிந்தால் நமக்கு ஆபத்து நேரிடலாம் என தாய் பதில் கூறினார். பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசன் நம்ரூதும் அவனது பிரதிகளும் கூடியிருந்த அவைக்கு நுழைந்தார்கள். புதிய மனிதரை கண்ட அரசனும் அவையினரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அக்கூட்டத்தினரை பார்த்து நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என கேட்டார்கள். இதை கேட்ட அரசன், ஏ இப்ராஹிமே, நீர் என்னை வணங்க வேண்டும், நான் நினைத்தால் உன்னை அழிக்க முடியும் என்றார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசன் நம்ரூதை பார்த்து நீ பொய் சொல்கிறாய், இறைவன் ஒருவனே, அவனை என்னை படைத்தான், அவனை எனக்கு உணவு அளிக்கின்றான், அவனை எனக்கு குடிக்கவும் தருகிறான் என்றார்கள். பின் மக்களுக்கு சிலைகளை வணங்கக்கூடாதென்றும் ஏக இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும் எனவும் உபதேசம் செய்தார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சமயம் ஊர் மக்கள் விக்கிரகங்களின் பெயரால் திருவிழா எடுக்க வெளியூர் சென்றபோது 17 வயது நிரம்பிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்தார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்ல மறுத்து விட்டார்கள். மக்கள் ஊரை விட்டும் வெளியே சென்ற பின்னர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் வணங்கும் விக்கிரக ஆலயத்திற்குள் சென்று அங்கிருந்த ஒரு பெரும் சிலையை தவிர அனைத்து சிலைகளையும் கோடாரியின் உதவியால் சின்ன பின்னமாக உடைத்து மீண்டும் அக்கோடாரியை பெரிய விக்கிரகம் ஒன்றின் தோளில் வைத்துவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியேறினார்கள். ஊர் திரும்பிய அம்மக்கள் தங்களது ஆலயம் நோக்கி சென்று பார்த்தபோது சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இதை யார் செய்திருப்பார்கள் என சிந்தித்த மக்கள் இப்ராஹிம் தான் ஊரில் இருந்தார், அவர்தான் இதை செய்திருப்பார் என உறுதி கொண்டு அரசன் நம்ரூதிடம் இவ்விஷயத்தை தெரிவித்தார்கள். அரசன் அவையை கூட்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர செய்தார். ஏ இப்ராஹிம், நீர்தானே எங்களது விக்கிரகங்களை உடைத்தீர் என நம்ரூத் கேட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏ நம்ரூதே, இல்லை, இவற்றில் பெரிய சிலை இதோ இருக்கிறதே, இதுதான் செய்திருக்கும், அது கையில் தான் கோடாரி இருக்கிறது, உடைப்பட்ட இவைகள் பேசக்கூடியவையாயிருந்தால் அவைகளையே கேளுங்கள் என்று விடையளித்தார்கள். பேச சக்தியற்ற விக்கிரகம் என்ன பதில் கூறும் என அரசன் திருப்பி கேட்டான். அதனை செவியுற்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது பேசவில்லையானால் பேச சக்தியற்ற ஒன்றை ஏன் வணங்குகிறீர்கள்? வானம் பூமி இவைகளுக்கு அதிபதியான ஏக இறைவன் ஒருவனையே வணங்குங்கள் என்றார்கள். அரசன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிட்டுக் கொள்ள முடிவு செய்தான். 3 மாதங்கள் வரை எரிந்து பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அனல் பறக்கும் மாபெரும் நெருப்பு குண்டம் ஒன்று தயார் செய்யப்பட்டது. வானத்தில் உயரமாக பறக்கும் பறவைகளும் ஜுவாலையில் கரைந்துவிடும் அளவுக்கு நெருப்பின் வேகம் இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடுவது உறுதியாகிவிட்ட போது வானவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிட்டார்கள். இறைவா, உனக்கு பிரியமான அடியார் இப்ராஹிமை நெருப்பில் போட இருக்கிறார்களே என கூறினார்கள். அதற்கு இறைவன், வானவர்களே, அவர் உதவி தேவை என்று கேட்டால் உதவி புரியுங்கள் என்று கூறினான்.
இதை கேட்ட மலைக்கு அதிபதியாகிய மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், தாங்கள் கூறுவீர்களேயானால் மழையை பொழியச் செய்து இந்த நெருப்பை அணைத்து உங்களை காப்பாற்றுகிறேன் என கூறினார். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயிலே, உமது உதவி எனக்கு தேவையில்லை. என்னுடைய நிலையை என் இறைவன் நன்கறிந்துள்ளான். அவன் நான் நெருப்பில் இழுவதை பிரியப்பட்டால் நான் அதற்கு தயார் என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்டார்கள். உடனே இறைவன், நெருப்பே, நீ இப்ராஹிம் அவர்களுக்கு தீங்கில்லாத குளிர்ச்சியாக மாறிவிடு என்று நெருப்புக்கு கட்டளையிட்டான். இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப நெருப்பு குளிர்ந்து மலர்களால் நிரப்பப்பட்ட பூங்கா போன்று ஆயிற்று. இப்படியாக 40 நாட்கள் நெருப்பில் இருந்து பிறகு வெளியேறினார்கள். மக்கள் ஆச்சரியமுற்றனர். ஆனாலும் ஈமான் கொள்ளவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பின், ஏ இப்ராஹிமே, நீர் எனது நாட்டில் இருக்கக்கூடாது, எனது நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என நம்ரூது கூறினார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் மனைவி சாரா என்ற பெண்மணியும் எகிப்து நோக்கி புறப்பட்டார்கள். முதல் மனைவிக்கு பிள்ளை பேர் இல்லாத காரணத்தால் வழிப்பயணத்தில் ஹாஜரா என்னும் பெண்மணியை 2ஆம் தரமாக திருமணம் செய்து கொண்டு சாம் தேசத்தில் சென்று வாழ்க்கை நடத்தினார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 80வது வயதில் மனைவி ஹாஜராவுக்கு ஓர் அழகான ஆண் குழந்தையை இறைவன் அருளினார். அதன் பெயர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். ஒரு சமயம் இறைவன், இப்ராஹிமே, நீங்கள் உங்கள் மனைவி ஹாஜராவையும் குழந்தை இஸ்மாயிலையும் அழைத்து கொண்டு மக்கா என்னும் இடத்தில் கொண்டு போய் விட்டு வாருங்கள் என கட்டளையிட்டான். இறைவனின் கட்டளைப்படி இருவரையும் அழைத்து கொண்டு போய் இறைவன் குறிப்பிட்ட இடத்தில் விட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி செல்ல முற்பட்ட போது ஹாஜரா கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், மரம், செடி, கொடிகள், பசுமை நிறைந்த புற்பூண்டுகளே இல்லாத இந்த பாலைவனத்தில் என்னையும் என் புதல்வர் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் ஒன்றும் கூறவில்லை. 3 முறைகள் கேட்ட பின்பு ஹாஜரா அம்மையார், இது அல்லாஹ்வின் உத்தரவா என கேட்டார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய் திறந்து பதில் ஏதும் கூறாமல் ஆம் என தலையசைத்தார்கள். இப்பாலைவனத்திலும் காப்பவன் அல்லாஹ், ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி செல்லலாம் என அன்னை ஹாஜரா அவர்கள் பதில் கூறினார்கள். அன்னை ஹாஜரா அம்மையார் தன் குழந்தையுடன் 3 தினங்கள் வரை அவர்கள் கொண்டு வந்திருந்த உணவு, தண்ணீர் ஆகியவற்றை அருந்தி வந்தார்கள். இருந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்துவிடவே பச்சிளம் குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகத்தாலும் பசியாலும் கதறி துடித்து அழும் பரிதாப நிலையைக் கண்டு நீரை தேடி சபா மலைக்குன்றை பார்த்தார்கள். அங்கே தண்ணீர் தடாகம் போன்ற ஒரு காட்சியைக் கண்டு குழந்தையை பாலைவனத்தில் போட்டுவிட்டு நீரை எடுக்க சபா மலை குன்றின் மீது ஏறினார்கள். ஆனால் அது காணல் நீராக இருந்தது. பிறகு மர்வா குன்றை நோக்கி ஓடினார்கள். அங்கேயும் நீர் தடாகம் போன்ற காட்சியைக் கண்டு மர்வா மலை குன்றின் மீது ஏறினார்கள். ஆனால் அதுவும் காணல் நீராக இருந்தது. இவ்வாறாக நீரை தேடி சபா மர்வா மலை குன்றுகளுக்கிடையில் 7 முறை ஓடினார்கள். ஓடும்போது தனது குழந்தையையும் பார்த்து கொண்டு ஓடினார்கள். இறுதியாக அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையால் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலடியில் நீர் ஊற்றை வெளிப்படுத்தினான். இதை கண்ட அன்னை ஹாஜரா அம்மையார் நிம்மதி அடைந்து ஜம்ஜம் நில் நில் என்று கூறி அணை கட்டி நிறுத்தினார்கள். அந்நீர் பெருக்கு நிலைத்து நின்றது. ஜம்ஜம் நீரை பருகி ஆனந்தம் அடைந்த அன்னை ஹாஜரா அம்மையார் 2 ஆண்டுகளில் நிறைந்த தன் குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அவ்விடத்திலேயே தங்கி கிணற்றை அகலப்படுத்தியும் ஆழப்படுத்தவும் செய்தார்கள். பின்பு இந்த தண்ணீரை பருக பறவைகள் வந்தன. பாலைவன காடாக இருந்த அந்த பூமி பூஞ்சோலையாக மாறியது. பனு குஜாஆ என்ற வியாபார கூட்டத்தினர் மக்காவில் குடியேற நகரமாக அது உருவானது. 5 ஆண்டுகளுக்கு பின் தன் மனைவியையும் 7 வயது நிரம்பிய தன் குழந்தை இஸ்மாயிலையும் காண நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா வந்தார்கள். மக்கா ஒரு பூந்தோப்பாக இருக்க கண்டும் மனைவியும் குழந்தையும் நல்ல நிலையில் இருக்க கண்டும் மகிழ்ந்தார்கள். இந்நிலையில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் தரையோடு தரையாகிவிட்ட இறை இல்லமான கௌபாவுடைய எல்லையை மேகத்தை கொண்டு
நிழல் ஏற்படுத்தி சுட்டிக்காட்டி கௌபாவை எடுத்துக்கட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உத்தரவிட்டார். இக்கௌபாவை கட்டுவதற்கு தனது 7 வயது மகன் சிறுவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனக்கு உதவியாக ஆக்கிக் கொண்டார்கள். தனையின் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லெடுத்து கொடுக்க, மண் குடைத்து கொடுக்க, தந்தையும் தனையனுமாக கௌபாவை கட்டி முடித்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் கையெட்டும் அளவிற்கு கௌபாவின் 4 சுவர்களை அமைத்த பின்னர் மீண்டும் உயர கட்ட நாடிய பொழுது இறைவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவியாக ஒரு அற்புத கல்லை அளித்தான். அது அவர்களுக்கு லிப்டாக இயங்கி உதவி செய்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை குடைத்து கையில் எடுத்து அந்த கல்லின் மீது ஏறி நிற்பார்கள். அந்த கல் அவர்களை சுமந்து கொண்டு மேலே செல்லும். அங்கு வேலை முடிந்தவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்து கொண்டு அந்த கல் கீழே வரும். இக்கல்லின் மீது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாத அடையாளங்களும் கால் விரல்களின் அடையாளங்களும் இருந்ததை பார்த்ததாக அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த கல் இருக்கும் பகுதிக்கு மக்காமே இப்ராஹிம் என பெயர். இது இன்றும் மக்காவில் புனித இடமாக விளங்குகிறது. தந்தையும் மகனுமாக கஅபத்துல்லா சென்று ஏக இறைவனை நினைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். துல்ஹஜ் பிறை 7ஆம் நாள் இரவு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்பு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது கரத்தால் அறுத்து குர்பானி செய்வதைப் போல் கனவு கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு துல்ஹஜ் பிறை 8ஆம் இரவும் 9ஆம் இரவும் அதே கனவை கண்டு இது இறைவனின் அறிவிப்புதான் என நிச்சயித்து மகனை குர்பானி செய்து விடுவது என உறுதி செய்தார்கள். துல்ஹஜ் பிறை 9 காலை விடிந்தவுடன் தனது மனைவியை பார்த்து, ஹாஜராவே, குழந்தை இஸ்மாயிலின் கையில் ஒரு கத்தியையும் கயிற்றையும் கொடுத்து என்னுடன் அனுப்பிவை என்றார்கள். அதன்படி ஹாஜரா அம்மாள் கத்தியையும் கயிற்றையும் கொடுத்து தந்தையுடன் அனுப்பி வைத்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்த குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை எதற்காக அழைத்துச் செல்கின்றீர்கள் என தந்தையை நோக்கி வினவினார்கள். அதற்கு நாம் ஆட்டை அறுத்து குர்பானி செய்ய போகிறோம் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறினார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, உன்னை அறுத்து பலியிட உன் தந்தை அழைத்துச் செல்கிறார் என்று இப்லீஸ் கூறினான். குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை என் தந்தை ஏன் அறுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அது இறைவனின் கட்டளை என இப்லீஸ் கூறினான். என்னை அறுப்பது இறைவனின் கட்டளை என்றால் நான் மனப்பூர்வமாக ஏற்க தயாராக உள்ளேன் என்று நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறி இப்லீஸை கற்களால் அடித்து விரட்டினார்கள். இதன்பின் இப்லீஸ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஏ இப்ராஹிம், நீர் உமது அருமையான குழந்தையை கனவு கண்டதற்காக அறுக்க துணிந்து விட்டீரே, அக்கனவு இறைவனின் அறிவிப்பு அல்ல என்றார். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் சபிக்கப்பட்டவனே என்று கூறி இப்லீஸை கற்களால் அடித்து விரட்டினார்கள். ஹாஜிகள் இதன் அடிப்படையில் தான் இன்றும் ஹஜ்ஜின் போது கல்லறிகிறார்கள். தந்தையும் மகனும் மக்காவிலிருந்து சிறிது தூரமான மினா என்ற இடத்தை அடைந்ததும் தந்தை மகனை பார்த்து கேட்டார்கள், என் அருமை மகனே, நிச்சயமா நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். உடனே மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனதருமை தந்தையே, நீங்கள் எதை கனவில் கண்டீர்களோ அதை செய்து முடியுங்கள். இறைவனின் நாட்டப்படி என்னை பொறுமையாளர்களில் நின்றும் ஒருவனாக நீங்கள் காண்பீர்கள் என்றார்கள். தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் ஒப்புதலை பெற்ற பின் மகனை கீழே கிடத்தி அறுக்க முற்பட்டார்கள். இப்போதும் விண்ணும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குழந்தை நபி இஸ்மாயிலை அறுத்து விடுவாரா என பதறி துடிக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தினார்கள். கழுத்தில் கத்தி பதியவில்லை. பலமுறை இவ்வாறு முயற்சித்தும் மகனின் கழுத்தை அறுக்கவில்லையே என்ற கோபத்தால் அருகில் இருந்த பாறையின் மீது கத்தியை ஓங்கி அடித்தார்கள். அப்பாறை பிளந்தது. அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏ கத்தியே, கல்லை பிளக்கும் நீ என் மகனை அறுக்க ஏன் மறுக்கிறாய் என கேட்க, கத்தியிலிருந்து, ஏ இப்ராஹிம், நீ ஒரு முறை அறை என சொல்லி உனது மகனின் கழுத்தில் எண்ணெய் வைத்து அழுத்துவதற்குள் 99 முறை அறுக்காதே என இறைவனிடமிருந்து உத்தரவு வருகிறது. நான் உமது சொல்லி கேட்பதா இறைவனின் சொல்லி கேட்பதா என பதில் வந்தது. இக்கத்தியின் சொல்லை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வியப்புற்று நிற்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தின் ஆடு ஒன்றுடன் இறங்கி வர கண்டார்கள்.
இறைவனின் அசரீரி ஒலித்தது. ஏ இப்ராஹிம், நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் குர்பானி செய்யுங்கள். இவ்வசரீரி கேட்டவுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை மேலே எழச் செய்து அவ்வாற்றை கீழே கிடத்தி தக்பீர் முழங்க அறுத்து குர்பானி செய்தார்கள். இதன்பின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அழைத்து கொண்டு வீடு வந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்றும் ஹஜ்ஜின் போதும் ஹஜ்ஜு பெருநாளின் போதும் ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகில் 175 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தார்கள். கன்ஆன் நாட்டில் ஹிப்ரூன் என்னும் கிராமத்தில் உள்ள குகையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் திருப்பொருத்தத்தையே தனது வாழ்வின் லட்சியமாக கருதினார்கள். இறைவனின் விருப்பத்திற்கிணங்க நெருப்பில் விழுவதற்கும் தயாரானார்கள். எப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு தலசாய்க்க தயாரானார்களோ அப்பொழுது இறைவன் தீங்கு விளைவிக்கக்கூடிய நெருப்பையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதகமாக்கினார். அதே போன்று நாமும் இறைவனின் பொருத்தத்திற்கிணங்க வாழ்ந்தால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவிற்கிணங்க எந்த விதமான வாழ்க்கை வசதியும் இல்லாத பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் அருமை குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு சென்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவிற்கு ஏன் எதற்கு என்ற வினா எழுப்பாமல் பணிந்ததால் பாலைவனத்தை பூஞ்சோலையாக மாற்றினான். கியாமத் நாள் வரை தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையில் ஜம்ஜம் என்ற கிணற்றை உண்டாக்கினான். தாயையும் பிள்ளையையும் நல்ல விதமாக வளர்த்தான். கியாமத் நாள் வரை உலக முஸ்லிம்கள் விஜயம் செய்யக்கூடியதாக மக்கமா நகரை உருவாக்கினான். அல்லாஹ்வின் உத்தரவிற்கு சாதகமாக மாற்றி நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லாஹ்வின் உத்தரவிற்கிணங்க குர்பானி கொடுக்க தயாரானார்கள். ஆனால் அவர்களை இறைவன் அறுக்க விடவில்லை. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட்டு பலியிட வேண்டும் என்பதும் அல்லாஹ்வின் விருப்பமல்ல. எனினும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக மகனை அறுத்து குர்பானி கொடுப்பார்களா என்பதை அறிந்து கொள்ளவே இந்த சோதனை நடந்தது. அல்லாஹ் மனிதர்களின் தியாகத்தை பெற்றுக்கொள்வதில்லை, மாறாக அல்லாஹ்விற்காக தியாகம் செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றதா என பார்க்கின்றார். ஆகவே சோதனைகள் பிரச்சனைகள் வரும் சமயங்களில் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வின் உத்தரவை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் பொதுவாக அறுக்கக்கூடிய தன்மை உள்ள கத்தியையும் எவ்வாறு அறுக்கக்கூடாது என அல்லாஹ் உத்தரவிட்டானோ அதே போன்று நாமும் சோதனைகளை, இன்னல்களை, இடையூறுகளை பாராமல் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுமையானால் துன்பத்தை உண்டாக்கக்கூடிய இன்னல் இடையூறுகளுக்கு நஷ்டத்தை உண்டாக்க வேணாம் என அல்லாஹ் உத்தரவிட்டு நமக்கு நன்மையாக மாற்றி அமைத்து தந்து விடுவான். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.